இப்போ என் கையில் இருக்க மொபைல் பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா H50 ப்ரோங்கிற இந்த மொபைல் தான். இந்த மொபைலோடைய அன்பாக்சிங் அண்ட் டீட்டெயிலான ரிவ்யூ பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இதான் இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி பாக்ஸ் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாக்ஸோட சைடில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ரீ பேக்கேஜிங் போட்டிருக்காங்க. இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கிடையாது, ஒரு பேப்பர் மாதிரி ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி இந்த மோட்டரோலா பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஸ்மெல் வரும். அது வரான்னு சொல்லி செக் பண்ணிடலாமா? வருது, ஆனால் கம்மியாக வருது. ஏன்னா 4-5 வாட்டி ஆல்ரெடி பார்த்தா ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பாக்ஸில் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ண ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொபைல் இருக்கு. மொபைல் தவிர்த்து பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 125 வாட்ஸ்க்கான அடாப்டர், அடுத்து பார்த்தீங்கன்னா டைப் சி டு டைப் சி கேபிள் இருக்கு. மொபைல் கலர்லேயே மொபைலோட கேஸ், சிம் எஜெக்டர் பின், சம் டாக்குமெண்டேஷன், இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா ஓவராலாக மொபைலோட பாக்ஸில் இருக்கு. இப்போ நம்ம மொபைலை பற்றி பார்க்கலாம். மொபைலோட டிசைன் பொறுத்து பேக் சைடு லுக் பார்க்க இப்படி தான் இருக்கும். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் லெதர் யூஸ் பண்ணிக்காங்க. அதை நம்ம கையில் எடுத்து சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ண முடியும். சைடு ஃப்ரேமுக்கு பார்த்தீங்கன்னா அலுமினியம் மெட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைடு ஃப்ரேம் இருக்குன்னே சொல்ல முடியாது, ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு கேட் டிஸ்பிளே இருந்தாலும் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா அலுமினியம் மெட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க. மொபைலோட பிசிக்கல் பொறுத்தவரை டாப்ல பார்த்தீங்கன்னா மைக் இருக்கு. அப்படியே பாட்டம் வந்தா அப்படின்னா சிம் ஸ்லாட், மைக், சார்ஜிங் போர்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இருக்கு. சிம் ஸ்லாட் பொறுத்தவரை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பண்ணாதான் தெரியும். சிம் ஸ்லாட் பொறுத்தவரை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா 2 நேனோ சிம் போட்டுக்கலாம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல எம்டியா இருக்கு. மொபைலோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன் அண்ட் பவர் பட்டன் இருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மைக் இருக்கு. மொத்தமாக இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா 3 மைக் இருக்கும். இப்போ இதோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளே பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச்சுக்கான 1.5 ரெஃப்ரெஷ் உள்ள POLED டிஸ்பிளே இருக்கு. ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. டிஸ்பிளே ப்ரொடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கார்லிங் Gorilla Glass 5 கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா 2000 ஹெர்ட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் இருக்கு. HDR கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல சப்போர்ட் ஆகும். ஸ்பீக்கர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டிக்கு சாம்பிளுக்கு ஒரு ஆடியோ ப்ளே பண்றேன், எப்படி இருக்குன்னு கேளுங்க. அப்படியே கேமரா பக்கம் வந்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்ல செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்கு. செல்ஃபியில் எடுத்த போட்டோஸ்லாம் போடுறேன், பாருங்க எப்படி இருக்குட்டு. செல்ஃபி கேமரா பொறுத்தவரை போட்டோஸ் பார்த்தீங்கன்னா டீடைலிங் சூப்பரா இருக்கு. அதுமாதிரி போர்ட்ரேட் ஷாட்டுமே செல்ஃபிலையும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கு. சாம்பிள் இமேஜ் போட்டிருப்பேன், எப்படி இருக்கு நீங்களே பாருங்க. ஃப்ரண்ட்ல வீடியோ பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 4Kல 30 fps வரையும் வீடியோ எடுத்துக்கலாம். நான் வீடியோ கிளிப்பிங்க ஆட் பண்றேன், எப்படி இருக்கு பாருங்க. கேமரால 4Kல 30 fpsல வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு பாருங்க. எனக்கு இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுல பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கு. இப்போ அப்படியே பேக் கேமரா வந்து பேக் கேமரால 4Kல எடுத்து காட்டுறேன். அப்படியே பேக் கேமரா வந்தோம் அப்படின்னா பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா இருக்கு. 50 மெகா பிக்சலுக்கான மெயின் கேமராவும், 30 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமராவும், 10 மெகா பிக்சலுக்கான டெலிபோட்டோ கேமராவும் இருக்கு. பேக் கேமரா எடுத்த போட்டோ கிளிப்பிங்ஸ்லாம் போடுறேன், எப்படி இருக்கு பாருங்க. பேக் கேமரா எடுத்த போட்டோஸ் பார்த்தா சூப்பராகவே இருக்கு. டீடைலிங்குமே நல்லா இருக்கு. போர்ட்ரேட் ஷாட்டுமே பார்த்து சூப்பராகவே இருக்கு. கேமரா மோட்ஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷன், வீடியோ, போட்டோ, போர்ட்ரேட், ப்ரோ, அடுத்து மோரோட ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸ்கேன், ஸ்பாட் கலர், நைட் விஷன்ஸ், டியூல் கேப்சர், இது மாதிரி பார்த்தீங்கன்னா கேமரா ஃபீச்சர்ஸுமே இருக்கு. போர்ட்ரேட் ஷாட் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் வியூ, வைடு, ஸ்டாண்டர்ட், க்ளோஸ்அப்ல பார்த்தீங்கன்னா நம்மளால போட்டோஸ் எடுத்துக்க முடியும். நான் இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தா போட்டோஸ் எடுத்திருக்கேன், அந்த கிளிப்பிங்லாம் ஆட் பண்றேன், எப்படி இருக்கு பாருங்க. போர்ட்ரேட் எடுத்த போட்டோஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த க்ளோஸ்அப்ல எடுத்த போட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கு. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வீடியோ பொறுத்தவரைக்கும் 4Kல 30 fps பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துக்கலாம். நான் வீடியோ கிளிப்பிங்குமே ஆட் பண்றேன், எப்படி இருக்கு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேக் கேமரால 4Kல 30 fps வீடியோ எடுத்துருக்கேன். வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு பாருங்க. கேமரா பொறுத்தவரை ஓவரால் பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் ஃப்ரண்ட் கேமரா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கு. கேமரா எடுத்த போட்டோஸ் அண்ட் வீடியோ கிளிப்பிங்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாகவே ரொம்பவே பிடிச்சிருக்கு. மொபைலோட கனெக்டிவிட்டி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 15 5G பேண்ட் இருக்கு. வைஃபை பார்த்தீங்கன்னா 6 இருக்கு. ப்ளூடூத் பார்த்தீங்கன்னா 5.4 இருக்கு. NFC சப்போர்ட்டுமே இந்த மொபைல் இருக்கு. மோட்டோவை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டியில் தாறுமாறாக கொடுப்பாங்க, அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. OS பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா ஹலோ யூவே Android 14க்கான OS இருக்கு. அப்டேட் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் வரும். இந்த மொபைல் யூஸ் பண்ணிக்க ப்ராசர் பார்த்தீங்கன்னா Snapdragon 7 Gen 3 இந்த ப்ராசர் யூஸ் பண்ணிக்காங்க. இந்த ப்ராசர் பற்றி சொல்ல அப்படின்னா ஓவரால் யூசேஜ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அது மாதிரி கேமிங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராகவே இருக்கு. இப்போ இந்த மொபைலோட கேம் பிளே அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ஆட போகிறேன். கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, கேம் விளையாடுற ஹீட் ஆகா, இதை பற்றிலாம் நம்ம பின்னாடி பேசலாம். பேட்டரி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 4500 mAh பேட்டரி இருக்கு. சார்ஜ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா 125 வாட்ஸ்க்கான
சூப்பரான ஸ்பாட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்கு. 50 வாட்ஸ்க்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. சார்ஜ் பண்ணது பாத்தீங்கன்னா டர்போ சார்ஜிங் ஒரு செட்டிங்ஸ் இருக்கு. இது ஆன் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 20 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் ஏறிடும். இல்ல நீங்க நார்மலா சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 25 to 30 மினிட்ஸ்ல பார்த்தா ஃபுல் சார்ஜ் ஏறிடும். நீங்க டர்போ மோட் ஆன் பண்ணி சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா மொபைல் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகும் ஃபாஸ்டா சார்ஜ் ஆகிறதுனால. இந்த டர்போ மோட பார்த்தா எமர்ஜென்சிக்கு எப்பமாச்சும் நீங்க மொபைல் அவசரமா எடுத்துட்டு போனா அந்த நேரத்தில் சார்ஜ் இல்லை அப்படின்னா அந்த டைம்ல இந்த டர்போ மோட் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுங்க. மற்றபடி நார்மலே சார்ஜ் பண்றது பெட்டரா இருக்கும். பேட்டரி யூசேஜ் பொறுத்தவரைக்கும் பார்த்தா நார்மல் யூசேஜ் பார்த்தீங்கன்னா 1 day கிட்ட வரும். கேமிங்ல அதிகமாக ப்ளே பண்ணீங்க அப்படின்னா 5 to 6 hours பார்த்தீங்கன்னா வரும். மொபைலோட ஸ்டோரேஜ் ரேம் அண்ட் ரோம் பொறுத்தவரை ரேம் பார்த்தீங்கன்னா 8GB ரேம்ல இருக்கு, 12GB ரேம்லயுமே இருக்கு. ரோம் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா 25GB பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. அப்படியே மொபைலோட கலர் பக்கம் வந்தோம் அப்படின்னா மொத்தமா பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஒரு 5-6 கலர் கிட்ட அவைலபிளா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கையில இருக்கிற பார்த்தீங்கன்னா லக்ஸ் லாவெண்டர்ங்கிற இந்த கலர் இருக்கு. இது போக பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் பியூட்டிங்கிற ஒரு கலர் இருக்கு, கேனல் பேங்கிற இன்னொரு கலர் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா மூன்லைட் பேர்ல அப்படிங்கிற இன்னொரு கலர் இருக்கு. லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா வெண்ணிலா ஐஸ்கிரீம்ங்கிற இந்த கலர்ல பார்த்தீங்கன்னா மொபைல் அவைலபிளா இருக்கு. மொத்தமா இந்த 5 கலர் வேரியன்ட்ல இந்த மொபைல் இருக்கு. இந்த மொபைலோட பிரைசிங் பத்தி நம்ம லாஸ்டா பார்க்கலாம். இப்போ இந்த மொபைலோட ஓவரால் ரிவ்யூஸ் பத்தி பார்க்கலாம். இந்த மொபைல் பார்த்தா கிட்டத்தட்ட வாங்கி 1 வீக்கா பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணல, என்னோட ஃப்ரெண்டு தான் யூஸ் பண்ணா. என்னோட ஃப்ரெண்டோட யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் பேட்டரி. இந்த பேட்டரி வந்து நம்மளுக்கு நார்மல் யூசேஜ் வந்து இன்ஸ்டா வாட்ஸ்அப் இதே மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணா 1 day அந்த மாதிரி நிற்கும். இதே நீங்கள் கேமிங்லாம் நல்லா விளையாடும்போது ஃப்ரீ ஃபயர் பப்ஜி இதெல்லாம் ஹை எஃப்யூல வச்சு விளையாடும்போது நம்மளுக்கு 5 to 6 hours வரும். லைட்டாக த்ராட்லிங் ப்ராப்ளம் இருக்குது. நான் பார்த்ததுல கேமிங் த்ராட்லிங் வந்து 42 டிகிரி ஹையஸ்ட்டாக போச்சு. ஆனால் மேக்ஸிமம் 39-40 தான் இருந்துச்சு. நீங்கள் ரொம்பவும் ஹை எஃப்யூல வச்சு விளையாடும்போது 42-43 மாதிரி உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ இருக்கும். கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உண்மையாக சொல்ல போகிறாங்க அந்த பட்ஜெட்டுக்கு இந்த மொபைலில் கேமிங் வந்து செம்ம ஒர்த்து. நம்ம சாதாரணமாக விளையாடுறதோட இந்த கேமிங் விளையாடும்போது நம்ம பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்குது. மொபைலோட பிரைசிங் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இப்போ என் கையில் இருக்கிற பார்த்தீங்கன்னா 8+256GB ஒரு வேரியன்ட் இருக்கு. இதோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன்ல பார்த்தீங்கன்னா 36K இருக்கு. 36K ஒருத்தங்க கேட்டீங்க அப்படின்னா ஓவரால் பர்ஃபார்மன்ஸும் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்தீங்கன்னா செமையாவே இருக்கு. சின்ன மைனஸ் என்ன அப்படின்னா கேம் விளையாட ஹீட் ஆகும். அதே மாதிரி சார்ஜிங்ல நீங்க டர்போ மோட் வச்சு சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னாலும் ஹீட் ஆகுது. அது மட்டும் தான் சின்ன மைனஸா இருக்கு. ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேமிங் கேமரா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும். இப்போ இந்த ஃபிளிப்கார்ட் பிக் பில்லியன் சேல்ல பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட பிரைசிங் பார்த்தீங்க அப்படின்னா 30K இருக்கு. 30K பார்த்தீங்கன்னா செம்ம ஒருத்தன்டே சொல்லுவேன். இந்த மொபைல் பத்தி வேற டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா வந்து ரிப்ளை பண்ணுவேன். இதே மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இதான் இன்ஸ்டாகிராம் மாதிரி லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.